ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ வேணுமே தான் நான் கூட ஸ்டே பண்ண ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு கிடக்கு. அப்ப இவனும் வந்து சட்டையை கழட்ட, என்னத்துக்கு இப்ப இவன் சட்டையை கழட்டிட்டு கிடக்கான், என்ன பண்ண போறானோன்னு பார்க்க நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் இப்ப தூங்க போறேன்னு படுத்துறான். இவனும் விளக்கணைச்சிட்டு போக இவளுக்கு தூக்கமே வரல. இவன் என்ன பண்ணிட்டு கிடக்கான்னு பார்க்க என்ன இந்நேரத்துல எழுதிட்டு கிடக்கான். அப்ப இவன் என்ன கண்டுக்கவே இல்லையா, அவன் அறிவுல கொல்லிய வைக்கன்னு படுத்துறான். அடுத்த நாள் காலையில நம்ம என்ன இவ்வளோ மொக்கையாவா இருக்கோன்னு மண்டைக்குள்ள ஓடிட்டே கிடக்கு. அப்ப ஹீரோவோட மூணாவது மனைவி பார்க்க வராங்க. வாங்க வாங்க டீ குடிக்கலாம் உட்காருங்கன்னு சொல்ல, அது வந்து நான் உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, ஹீரோக்கு எதுவும் பிரச்சனையா, ஏன்னா அவர் நைட்டு ஃபுல்லாக புக்கை தான் படிச்சுட்டு கிடந்தாரு, உங்க கூடவும் அப்படிதான் இருப்பாரான்னு கேட்க, அப்ப இவங்களும் சிரிச்சுட்டு ஹீரோ யாரையுமே விருப்பப்பட்டு கட்டிக்கல, ஃபேமிலிக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட எந்த பொண்ணையும் இதுவரையும் தொட்டதில்லைன்னு சொல்ல, அவரை சுத்தி இவ்வளோ அழகான பொண்ணுங்க இருந்தும் அவர் யாரையும் தொட்டதில்லைன்னா ஒருவேளை அவருக்கு பசங்களை தான் பிடிக்குமோ. அட என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு கிடக்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, அவர் உடம்புல ஏதோ கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு புக்கெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லியிருப்பான். அவ பாட்டு உட்காந்தே தூங்கிட்டு கிடக்க, குட்டிச்சாத்தான் ஒரு வேளையும் உருப்படியா செய்யாதுன்னு புக்காலேயே அடிக்கலாம் தான் போவான். ஆனா முகத்தை பார்த்ததும் இவனுக்கே பாவமா இருக்கும். இவனே போய் அவளை பெட்ல படுக்கவும் வைக்க, அப்ப இவளும் எந்திரிச்சு, ஓ நீங்களா, வாங்க பக்கத்துல வாங்க, இதுல அசிங்கப்பட எதுவுமே இல்லைன்னு சொல்ல, நீ என்ன பிள்ளை சொல்ற, அதான் உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குல்ல, எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, என்னடி சொன்னேன்னு இவனும் காண்டாகி அவளை கிஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும், என்னடா வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு கிடக்கு, அது இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டது உண்மையா, ஏத்து நீ ஹீரோயின் கூட இருந்தியாமலன்னு கேட்க, பின்னாடி ஜோஜோவும், டே வெண்ண மவனை எனக்கே உள்ள வச்சிருவ போல, சொல்லாதுன்னு கையை காமிக்க, வாயை மூடுறியா இல்லையான்னு வாயிலேயே சொல்க, அண்ணா அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவளை நம்பாதன்னு சொல்ல, இவனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சேம் டைம்ல இவ்வளவு இங்க வைக்கப்பட்டுட்டு கிடக்கா. அம்மா என்னம்மா கொசு எதுவும் கடிச்சிருச்சா, இல்லடி நீ இழிக்க, நான் இப்ப என்ன சொன்னேன்னு நீங்க இழிக்கீங்க, என்னையவே கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சான்னு இவளும் அவ கூட விளையாடிட்டு கிடக்க, அப்ப ஜோஜோவும் ஹீரோ உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்ல, இவளும் பகல்லே வான்னு ஒரு மாதிரி போச கொடுக்க, என் கூட வெளியே வான்னு கூப்பிடுறான், நம்மள அசிங்கப்படுத்த யாருமே வேணாம், நம்மளே போதுன்னு அவன் பின்னாடியே ஓட, ரெண்டு பேரும் டேட்டுக்கு போற மாதிரி தான் போறாங்க. அப்ப இவளும் கிளிப் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க, உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ புள்ளன்னு சொல்ல, இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு போக, அப்ப கருப்பு சோக்கா போட்டு ஒருத்தன் கிராஸ் பண்றான். அவனை பார்த்துட்டு இவளோட முகமே மாறி போயிடுது. என்னாச்சு சடனா ஒரு மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்ல, நீ எதுவுமே கொட்டிக்கிடல, அதான் உனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு திங்க கூட்டிட்டு போக, அப்பவும் சேடா இருக்கத பார்த்துட்டு, நான் உனக்கு ஒரு ஜோக்கு சொல்றேன்னு, உலகத்திலேயே ஒருத்தர் கூட சண்டை போட முடியாது, அது யாரு தெரியுமா, தெரியல ராசா, யாருன்னா அது காத்துன்னு சொல்லிட்டு இவனே சிரிக்க, எல்லாம் என் நேரம்னு பார்க்கா. அப்ப மறுபடியும் இந்த கருப்பு சோக்கா போட்டவன் வரான். அவனை பார்த்துட்டு இவளும், எனக்கு இந்த கிளிப்பு பிடிக்கல, நீங்க வேற டிசைன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரீங்களான்னு கேட்க, சரி நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு போக, அப்ப இவளும் அவனை தேடி தான் போறா. அந்த கருப்பு சோக்கா போட்டவன் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அண்ணன் தான். இவளும் தங்கச்சி வரதை பார்த்துட்டு உடம்பு முடியாத மாதிரி வேணும்னே நடிக்கிறான். ஏன் அண்ணா என்ன விஷயம் சொல்லு, நீ தான் சாப்பிட்டியா, மறுபடியும் உனக்கு பசிக்குதான்னு கேட்க, உன் காதுல ஈயத்த காய்ச்சி தான் ஊத்தணும். ஹீரோயின் அண்ணனுக்கு சரியா காது கேட்காது போல, என்ன விஷயமா வந்தேன்னு கேட்டேன். அப்ப இவனும் அவன் முன்னாடி ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரி ஆக்டிங்க போட, ஐயோ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் தண்ணிய கொடு, அதை விடுமா, எனக்கு தெரியுமா நீ நம்ம அம்மா வயிற்றுல பிறக்கலதான், ஆனால் உன்னை தத்தெடுத்ததுல இருந்து நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் பார்க்குறேன், நம்ம அம்மா அப்பாவை கொண்டது ஹீரோ தான், அவன் நம்ம கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணும்னு சொல்ல, எனக்கும் தெரியும், ஆனால் எனக்கு என்னமோ ஹீரோ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுதுன்னு சொல்ல, அப்போ நான் சொன்னதை நீ நம்பலையான்னு கோவப்பட, நீ சின்ன பொண்ணுமா, அவன் நம்மளோட பரம்பரை எதிரின்னு சொல்ல, சரி நான் ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்ல, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஏ செத்த பையலே, நான் கிளம்புறேன்னு சொன்னேன்னு போக, இவ போனதுக்கு அப்புறம் இவனும் நார்மல் ஆயிடுறான். இவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா இவ தான் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளே. அப்ப இவனும் ஹீரோயினை பார்த்துட்டு எங்க போன, சரி இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுன்னு நீட்டா, இவளும் மனசுல ஐயோ இவ என்னோட எதிரி, இவ மேல எனக்கு காதல் வரக்கூடாதுன்னு நினைக்க, அப்ப இவ ஒரு கிளிப்பு தானே கேட்டிருப்பா, இவ என்னன்னா அங்க இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான். அவ்வளவுதான், இதை பார்த்து ஹீரோயின் ஃபிளாட் ஆயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல, ஏய் பரவாயில்ல உன்னோட பிளான் செம்மையா இருக்குன்னு சொல்ல, அப்பதான் நமக்கே புரியுது ஹீரோ
ஹீரோயின் கிட்ட ஃபுல்லா நடிச்சிருக்கான்னு பாரு. இப்பதான் நமக்கே தெரியுது ஹீரோயின் பின்னாடி இருந்தது அவளோட அண்ணன்காரன் தான். ஆமா, அவளை ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் செய்ய வைக்கிறது அவன் தான். ஏய் ஜோஜோ, ஹீரோயின் என்ன பண்றா ஏது பண்றா எல்லாத்தையும் வாட்ச் பண்றது உன் வேலைன்னு சொல்ல அப்படியே நைட்டும் ஆகுது. அப்பதான் இவளுக்கும் சந்தேகம் வருது, நம்ம பேரண்ட்ஸை கொன்னது ஹீரோன்னு அண்ணன் சொல்றான். ஆனா அதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லையே. அவன் சொன்னதால தான் நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்பையா இருக்கேன். ஆனா இதுக்கு மேலே என்னால் ஸ்பையா இருக்க முடியாது, ஏன்னா நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்க. ஆனா என் பேரண்ட்ஸ்க்காக நான் பழி வாங்கி தானே ஆகணும். என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு ஏதோ லெட்டர் எழுதி அனுப்ப அதை ஜோஜோவும் பார்த்துட்டு ஏதோ குரங்கு வித்தையெல்லாம் காமிச்சு புறாவை வர வைக்க அடுத்த நாள் ஹீரோ கிட்டேயும் நீட்டா அதில் என்ன இருக்குன்னா, நேற்று நான் ஹீரோ கூட தான் இருந்தேன். அப்போ ஏதேதோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட வச்சான். ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனாலும் நான் அவனுக்காக சாப்பிட்டேன், ஏன்னா அவனுக்கு பிடிச்சதுன்னு. நான் ஏன் இப்படி கேணிக்கிருக்கியா இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆனால் எல்லாமே இதோட முடிஞ்சிச்சு. நான் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுன்னு எழுதியிருப்பா. இவனும் படிச்சுட்டு இங்கே பாரு, இந்த லெட்டர் எங்கே போகணுமோ அங்கே அனுப்பிடுன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் இதை பற்றி ஹீரோனிக்கிட்ட கேட்க போகிறது இல்லையா, நான் சொன்னதை செய்யன்னு சொல்ல. அப்போ இவனும் லெட்டரை பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த லெட்டர் தான் நமக்கு ப்ரூஃப். என்னோட தங்கச்சியை நம்ம இனிமேல் மிரட்ட முடியாது, ஏன்னா அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால இந்த லெட்டரை வச்சு அவளை மாட்டி விட்டுருவோம். அப்புறம் அவளுக்கே தெரியாம எனக்கு ஐடியா கொடுத்துருக்கா. என்ன ஐடியா பாஸ்? ஹீரோ சாப்பாட்டில் நம்ம விஷத்தை கலந்துருவோம். அது மாதிரி அவன் சாகுறப்ப நான் அவனை பார்க்கணும். அந்த ஊரே நெருப்பு மாதிரி தீயா எரியணும். பாஸ் இங்கே பாருங்கன்னு ஹீரோயின் அனுப்புற லெட்டரை அங்கே இருக்க சட்டியில வச்சு எரிச்சு இதோ இந்த மாதிரி தானே எரியணும்னு காமிக்க. அட நாசமத்து போறவனை என்னடா பண்ணிட்டு கிடக்க, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பிளானை போடுறேன்னு கத்திட்டு கிடக்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த பேக்கு பையிலும் நாய் போற வழியிலே வந்து பாய்சனையும் கலந்துடுறான். ஆனா அதை ஜோஜோவும் பார்த்துடுறான். அப்ப ஹீரோவோட சாப்பாடெல்லாம் ஹீரோயினை உட்கார வச்சு சாப்பிட வைக்க என்ன இவளுக்கு ஒன்றும் ஆகல, ஒருவேளை விஷத்தை டீல கலந்துருப்பாங்களோன்னு யோசிக்க பாவம் நம்ம ஹீரோயின் அது கூட தெரியாம என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி என்னையே பார்த்துட்டு கிடைக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா சும்மாதான். அப்ப மேனியும் டீ கொண்டு வரா. அப்ப கன்ஃபார்மா இதுல தான் விஷம் கலந்துருக்குன்னு பார்க்க அப்ப இவளும் குடிக்க போறா. ஆனா ஹீரோ தடுத்துடுறான். அப்ப வாண்டடா வந்து ஹீரோயின் அண்ணனே சிக்க, தங்கச்சி உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு நீட்ட தண்டம் நீயே தூக்கிட்டு வான்னு போறா. அப்ப ஹீரோவும் இவன் ஏன் இப்படி நிக்கான்னு பார்க்க என் மானத்தை வாங்குறதே இவனுக்கு பொழப்பா போச்சுன்னு கிளிப்பில்லன்னு தட்ட அவனும் ஓடிடுறான். வாங்க ஃபர்ஸ்ட் டீ குடுங்கன்னு நீட்ட இவனுக்கும் பதறுது. என்ன இவனுக்கு தெரியும்ல டீல தான் விஷம் கலந்துருக்குன்னு. இல்ல இல்ல நீங்க தான் மாப்பிள்ள, முதல் மரியாதை உங்களுக்கு தானே அவன் பக்கம் நீட்ட. அட நீங்க என்னோட விருந்தாளிங்க, ஏன் இன்னைக்கு இப்படி யோசிக்கிறீங்க? இதுல என்ன பாயசனா கிடக்கு, என்ன பேசிட்டு கிடைக்கீங்க? அப்புறம் என்னங்க குடிங்கன்னு சொல்ல இந்த லூசு பையலும் குடிச்சிடுறான். ரொம்ப நல்லது இதோ வந்துடுறேன்னு போக அப்ப இவனும் இதுக்கான மாத்து மருந்து வச்சிருப்பான் போல, அதை எடுத்து வாயில போட பார்க்க அதையும் இவன் வந்து தட்டி விட்டுறான். டே உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்னு அதையும் எடுத்து நக்கிட்டு கிடக்க அப்ப அவனோட அடியாலும் வந்து அதையும் திங்க விடாம தூக்கிட்டு போயிடுறான். இந்த பிரச்சனை முடிஞ்சு புதுசா ஒரு பிள்ளை வந்து ஹீரோவை தேடிட்டு கிடக்கா. இவ பேரு டுட்டுடு. அப்ப ஹீரோயின் க்ளோஸா இருக்கதா பாத்துறான். இவளும் யார் யார் அந்த பிள்ளை, ஹீரோ கிட்ட எவ்வளவு நெருங்காம பாத்துக்கொன்னு சொல்லியிருக்கேன்ல அம்மா, அது வந்து ஹீரோவோட 4வது மனைவிமா. அவ வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோவை மடக்கிட்டாமான்னு சொல்ல எனக்கு சொந்தமானவனை யாராலையும் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்றா. ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட நடிச்சிட்டு இருக்கான். இதுல இந்த புள்ள வேற. இதெல்லாம் ஹீரோனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.